ஹாய் கைஸ், வெல்கம் டு ஹைப் கார்னர். இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கர்லியா எப்படி கலேடாக எவால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்கலி கர்லியா வந்து லெவல் 30ல் காடு வர எவால்வ் ஆகிடும். ஸோ பட் பிஃபோர் தட் நம்ம என்ன பண்ணலான்னா, கர்லியாவை கலேடாக எவால்வ் பண்ணலாம். ஸோ அதுக்கு நமக்கு தேவையானது டான் ஸ்டோன். ஸோ டான் ஸ்டோன் வச்சு நம்ம கர்லியாவை கலேடாக எவால்வ் பண்ணலாம். பட் பி கேர்ஃபுல், நீங்கள் கர்லியா லெவல் 30 ஆகிடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக காடி வர எவால்வ் ஆகிடும். மேலாக இருந்தாலும் சரி, ஃபீமேலாக இருந்தாலும் சரி. ப்ளஸ் கலேடாக எவால்வ் பண்ண ஒரு முக்கியமான ரெக்குயர்மெண்ட் வந்து நம்ம கர்லியா வந்து மேலாக இருக்கணும். ஸோ நம்மக்கிட்ட அப்படி ஒரு கர்லியா இருக்குது, மேல் கர்லியா. ஸோ கரெக்டாக லெவல் 29 இருக்குது. இன்னும் ஒரு லெவல் ஆயிருந்தாலும் அது காட் ஓவராக எவால்வ் ஆகிருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அது கலேடாக எவால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம டான் ஸ்டோன் தேவை. ஸோ டான் ஸ்டோன் எங்கே இருக்குன்னா, ஸோ மல்டிபிள் பிளேசஸில் இருக்கும். ஸோ எஸ்பெஷலி நம்ம அந்த கீழே ஸ்பார்க்லிங் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும்ல, அது கலெக்ட் பண்ணால் சில டைம்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் இங்கே வந்து 100% இந்த இடத்துல இருக்கும். ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னா, ஈஸ்ட் ப்ராவின்ஸ் ஏரியா 3, ஈஸ்ட் லெவின்ஷியாவிலேருந்து நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஹில் மாதிரி இருக்கும். அதோட அந்த சென்டரில் வந்து ஒரு டான் ஸ்டோன் இருக்கும். வாங்க நம்ம அதுக்கிட்ட போகலாம். ஓகே, ஓடிடுவோம். ஸோ லெட்ஸ் கண்டினியூ. ஸோ அப்படியே இந்த லைட் ஹவுஸ் இங்கே தான் லைட் ஹவுஸ் இருக்குது. ஸோ அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா அப்படியே இந்த க்ரீன்லாம் வந்து அப்படியே ஒரு டெசர்ட் ரீஜன் மாதிரி மாறும். அதுதான் ஈஸ்ட் ப்ராவின்ஸ் ஏரியா 3. ஸோ அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இங்கேருந்து அப்படியே இப்படி வந்தீங்கன்னா மோஸ்ட்டாக இந்த ஐட்டம்ஸாக கீழே இருக்கிற ஸ்பார்க்லிங் ஐட்டம்ஸாக கலெக்ட் பண்ணிங்கன்னா எவல்யூஷன் ஸ்டோன்ஸ் கிடைக்கும். தண்டர் ஸ்டோன், ஃபயர் ஸ்டோன்லாம். சம்டைம்ஸ் டெசர்ட் ஏரியாஸில் டவுன் ஸ்டோனும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் உங்களுக்கு 100% கிடைக்குன்னா இங்கே இருக்க பாருங்கள், இந்த ஹில் மேலே, இந்த ஹில் தான் எக்ஸாக்ட்லி. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல, ஸோ லெவின்ஷியாலேருந்து இந்த டவர்லேருந்து அப்படியே வந்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இங்கே இந்த ஹில்லோட சென்டரில், ஸோ பேசிக்கலி இந்த ஹில்லை சுற்றி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். பட் இந்த ஹில் டாப்பில் சென்டரில் இருக்குது பாருங்கள், இதுதான் டான் ஸ்டோன். ஸோ இதை பிக்கப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டான் ஸ்டோன் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த டான் ஸ்டோன் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னா கர்லியாக எவால்வ் பண்ணலாம். ஸோ செக் பண்ணிக்கோங்க, இது வந்து மேல் கர்லியாக தான். ஸோ இதுதான் உங்களுக்கு இதை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு ஷோர் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, பாக்ஸஸ் இல்லை பேக் போயிட்டு இங்கே நீங்கள் பிக் பண்ண டான் ஸ்டோன் கண்டுபிடிங்க. டான் ஸ்டோன் கண்டுபிடிச்சி யூஸ் திஸ் ஐட்டம் அண்ட் தென் கர்லியாவுக்கு அதை யூஸ் பண்ணிங்கன்னா மேல் கர்லியா வந்து கலேடாக எவால்வ் ஆகிடும். அவ்வளோதான். பாருங்கள், நமக்கு கலேட் கிடச்சிருச்சு இப்போது. ஸோ கலேட் ஒரு சைக்கிக் அண்ட் ஃபைட்டிங் டைப் போக்கேமான். நைஸ். ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது உங்கள் மேல் கர்லியாக லெவல் 30 ஆகாமல் பார்த்துக்கணும். லெவல் 30 ஆகிடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக காடி வர எவால்வ் ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் டான் ஸ்டோன் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கலேட் கிடச்சிரும். அவ்வளோதான். Okay guys, see you again in the next video. Bye, take care.